நம்ம ஒரு கப்பு உளுந்தம்பருப்பை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த உளுந்தம்பருப்பை நல்லா இப்படி வறுத்து விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த உளுந்தம்பருப்பை வறுத்து விடுங்க. லேசாக நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையுமே சேர்த்துட்டு நல்லா லேசாக அப்படி வறுத்து விட்டுருங்க. இந்த ஸ்வீட்டில் நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுமே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு அகலமான தட்டில் மாற்றிருங்க. உளுந்தம்பருப்பை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு சூடோடு இருக்கும்போதே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா மிக்ஸி சீக்கிரமாகவே சூடாகி போயிடும். அதனால் பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் உளுந்தம்பருப்பு அளந்து எடுக்கிறீங்களோ 1 கப்பு உளுந்தம்பருப்புனா 2 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான இனிப்பு. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த வெல்லத்தை இப்படி கலந்து கொடுத்துருங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுமே இதை வடிகட்டி எடுத்துக்கிறணும். அதனால பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க. இது நல்லா இப்படி கொதிச்சு கரைஞ்சி வரட்டும். இப்போ இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அதே பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு மாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நீங்கள் கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வலுவலுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க இந்த உளுந்த மாவை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கைவிடாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. உளுந்தம்பருப்பு மாவு கெட்டிகள் எதுவுமே விழுகாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த ஸ்வீட் சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் பருப்பு அரைக்கும் போது அதோட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் இந்த ஸ்வீட்டை அப்பப்போ இப்படி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் உளுந்தம்பருப்பு 1 கப் அளந்து எடுத்தீங்களோ அதிலே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்த்து இந்த ஸ்வீட் செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா இந்த ஸ்வீட் திரண்டு வரணும். அது வரைக்குமே நீங்கள் இப்படி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்வீட்காக நான் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யை மொத்தமாக ஒரே நேரமாக சேர்க்காம இப்படி 2 ஸ்பூன் அப்பப்போ சேர்த்துட்டு இந்த ஸ்வீட்டை இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த ஸ்வீட் இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா திரண்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். அது வரைக்குமே நீங்கள் இப்படி பொறுமையாகவே நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மீதம் இருக்க எல்லா நெய்யுமே சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து இந்த ஸ்வீட் செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா நெய்யுமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. உளுந்தம்பருப்பு ஸ்வீட் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இந்த ஸ்வீட்டை மாற்றி நீங்கள் பீஸ் போட்டு கூட எடுத்துக்கிறலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் நீங்கள் இந்த ஸ்வீட்டை பரிமாறி கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.